ஒரு சாம்சங் டாப் லோடிங் வாஷிங் மிஷின் இது. மிஷின் ஆன் பண்ணாமல் தண்ணி கொட்டுது பாருங்கள். இதுதான் அந்த ஃபால்ட்டு பாருங்கள். மிஷின் ஆன் பண்ணவே இல்லை. தண்ணி வந்துகிட்டே இருப்பாருங்க. இது கண்ட்ரோல் பண்ணுற யூனிட் வந்து இதுதான். இது ரிலே. இந்த ரிலேவை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துகிட்டு இது செக் பண்ணோம். இதுதான் என்ன ப்ராப்ளம்ன்ட்டு ரிமூவ் பண்ணி தனியாக எடுத்துடுவோம். இது எடுத்தாச்சு. இதை வந்து அன்மவுண்ட் பண்ணி பார்ப்போம். மேலே 4 ஸ்க்ரூ இருக்குது. 4 ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணியாச்சு. உள்ளே ஒரு ரப்பர் புஷ் இருக்கும். இதுதான் வந்து தண்ணியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. அதாவது வேணும்னும் போது ப்ரெஸ் ஆனால் உங்களுக்கு வந்து தண்ணி போகாது, ரிலீஸ் ஆனால் தண்ணி போகும். பாருங்கள், ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இந்த டஸ்ட்டை வந்து நம்ம க்ளீன் பண்ணி போட்டு பார்ப்போம். க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா ஒயிட்டாக கிளியராக இருக்குது. திரும்ப பழையபடி போட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷன் கரெக்டாக இருக்கா பார்த்துங்க. அவனை ப்ரெஸ் பண்ணால் அவரை கரெக்டாக ரிலீஸ் ஆகுது. இது கரெக்டாக இருக்குங்க. இது கரெக்டாக இருந்தால் தான் தண்ணி உங்களுக்கு கரெக்டாக வரும். உங்களுக்கு இல்லைன்னா தண்ணி வராது. பழையபடியே இது மேலே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 4 ஸ்க்ரூவை போட்டுருவோம். போட்டுட்டு நல்லா டைட் பண்ணிவிடுங்க. அதாவது ஃபுல் டைட் வைக்கணும். ஃபுல் டைட் வைக்கலாம். உங்களுக்கு தண்ணி வந்து அது வழியாக இந்த கேப் வழியாக லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா டைட் பண்ணிவிடுங்க. இது தண்ணி வரத்துக்கு இதுதான் கண்ட்ரோல். இது ஃபால்ட்டாக தான் உங்களுக்கு தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகுது எல்லாமே வரும். பாருங்கள், பழையபடி இருந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம 2 ஒயர் எடுத்து விட்டோம் இல்லையா, அந்த ஒயரை வந்து கனெக்ட் பண்ணுறோம். கிளிப்பு மாதிரி வரும், அதில் இன்சர்ட் பண்ணிவிடுங்க. நான் ஒரே ஆள் கேமரா பிடிக்கல, சரியாக தெரியல. அது பாருங்கள், ஃபிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்கள். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ தண்ணி வருது பாருங்கள். இப்போ நான் ஸ்டில் போடுறேன் பாருங்கள். ஸ்டில் போடணும், தண்ணி இங்கே கட் ஆகும் பாருங்கள். தண்ணி கட் ஆகும் பாருங்கள், நிற்கிது பாருங்கள். ப்ளஸ் ஸ்டாப் ஆகிடுச்சு, தண்ணி ஸ்டாப் ஆகிடுச்சு. திரும்ப 1 செகண்ட் நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். திரும்ப அந்த ஸ்டில் பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள். ப்ரெஸ் பண்ணால் தண்ணி வரும் பாருங்கள். தண்ணி வருதுங்களா? இப்போ வந்து டஸ்ட்டு தான் ப்ராப்ளமு. அதனால தான் உங்களுக்கு தண்ணி ஓஃப் ஆகிடுது. டஸ்ட்டு போச்சுன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகி தண்ணி வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் மிஷின் ஆஃபில் இருந்தால் கூட உங்களுக்கு தண்ணி வரும்.